ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான் விரும்பும் சமையல். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான சூப்பரான ஒரு பன்னீர் பாஸ்தா பண்ணலாமா? ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பாஸ்தாவை வேக வைக்கலாம். பாருங்கள், இப்போ வேக வைக்கிறது முன்னாடி நம்ம எடுத்துருக்கிற அந்த தண்ணியில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணலாம். 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிடுங்க. அப்புறமா 1 கப் அளவு பாஸ்தாவை நான் இதில் ஆட் பண்ணுறேன். இது இப்போ நல்லா வேகட்டும். ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் வேகிறதுக்கு. பாருங்க, இப்போ பாஸ்தா நல்லா வெந்து வந்துட்டு. இப்போ இதை நம்ம வடிகட்டிடலாம். ஒரு ஃபில்டரில் இந்த மாதிரி நீங்கள் அந்த பாஸ்தாவை வடிகட்டி எடுத்துடுங்க. இப்போ நான் ஒரு கடாயில் கொஞ்சமாக பன்னீர் போட்டு நான் அதை ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். பன்னீர் ஃப்ரை பண்ணதுக்கு பட்டர் ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி லைட்டு கோல்டன் கலர் வர்றது வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துடுங்க. இது நமக்கு பன்னீர் பெரிய பெரிய பீஸாக இருக்கிறதுனால நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இன்னொரு கடாயில் நான் 1 ஸ்பூன் அளவு பட்டர் ஆட் பண்ணியிருக்கிறேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆன உடனே ஒரு 3-4 பல் வெள்ளை பூண்டை பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதையும் இதில் ஆட் பண்ணலாம். இப்போ பெரிய வெங்காயத்தில் பாதி பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதையும் இதில் ஆட் பண்ணுறேன். நல்லா கலந்து விடுங்க. இப்போ தக்காளி, ஒரு பாதி தக்காளி, அதுவும் நான் மிக்சியில் அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருந்தேன். அந்த பேஸ்ட்டே நான் இதில் ஆட் பண்ணுறேன். நல்லா கலந்து விடுங்க இந்த மாதிரி. அப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸ் 1/2 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். ஆரிகானோ அதுவும் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். நல்ல மிளகு தூள் அதுவும் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கிடுங்க. தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவு சுகர் ஆட் பண்ணியிருக்கிறேன். சுகர் ஆப்ஷனல் தான், வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விடலாம். இந்த டைமில் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னு சொன்னால் இதில் கொஞ்சம் தண்ணி நீங்கள் ஆட் பண்ணலாம். இப்போ 2 ஸ்பூன் அளவு டொமேட்டோ கெச்சப் நான் ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம வேக வச்சுருந்தோம்ல அந்த பாஸ்தாவை நம்ம இதில் ஆட் பண்ணலாம். இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. அந்த மசாலா எல்லாமே அந்த பாஸ்தாவில் ஒன்று சேர்ந்து வரணும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல பன்னீர், அதுவும் இதில் ஆட் பண்ணலாம். பாருங்க, இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ லாஸ்ட்டாக நான் கொஞ்சமாக சீஸ் மேலே தூவி விடுறேன். லாஸ்ட்டாக 1 டைம் அதை கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான டேஸ்டியான பன்னீர் பாஸ்தா நமக்கு ரெடி ஆயிட்டு. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.